வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஜாப் அலாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐடிபிபியிலேருந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதை பற்றின ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன இருக்கணும், ஏஜ் லிமிட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம எப்படி இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அதாவது ஐடிபிபியிலேருந்து நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 819 கான்ஸ்டபுள் கிச்சன் சர்வேயருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க எங்கே பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு எங்கே வேணாச்சும் பணி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாச்சும் வந்து உங்களுக்கு வந்து பணியமர்த்தப்படுவாங்க. அப்ளை பண்ணுற டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2/9/2024 1/10/2024 வரை நமக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து நமக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் ஆயிரும். அதுவே நீங்கள் வந்து 1ஆம் தேதி 10ஆம் மாதம் வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த வெப்சைட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டான லிங்க்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு எதுவும் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான நோட்டிஃபிகேஷனுமே நம்பருமே நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மெயிலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி. மெயிலுக்கு வந்து 697 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு வந்து 122 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் நமக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அடுத்து எலிஜிபிலிட்டி. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். அதாவது மெட்ரிகுலேஷன், அதாவது 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் உங்களுக்கான என்எஸ்கியூஎஃப் லெவல் 1க்கான சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 ஒரு 100 கொடுத்து நீங்கள் டைப் ரைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ண முடியாது. இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டேஸ் வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து கேட்பாங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்களே கோர்ஸில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 1/10/2024, அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற தேதியிலேருந்து நமக்கு வந்து டேட் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கான டேட் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அல்லது ஓபிசி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 21,700 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. இந்த ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,700 வந்து உங்களுக்கு வந்து பேசிங் சேலரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு 27,000 வரை உங்களுக்கு வந்து வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கான அலௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு,
செகண்ட் வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட் நடத்துனதுக்கப்புறம் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மட்டும்தான் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் எப்படியும் 6 மந்த்தாவது நமக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே கோர்ஸில் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சிம்பிளானது தான். அதாவது எஸ்எஸ்சியை காட்டிலும் இதனால் உங்களுக்கு சிம்பிளாக தான் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. அதுவே ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் அதாவது அதர் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹100 தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். இது வந்து உங்களுக்கான ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்களே அப்ளை பண்ணாலுமே உங்களுடைய ஜிபேலையே நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பண்ணிக்கிடலாம். ஆன்லைனை பற்றின பேமெண்ட் வந்து நீங்கள் அதிலேயே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஆன்லைனில் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இந்த பேமெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டண்டான டேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2/8/2024 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவே 1/10/2024 வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுது. டைமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸ்டார்டிங் டைம், இது வந்து எண்டிங் டைம். இந்த எண்டிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான பிடிஎஃப்க்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப்பில் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான பதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்து வச்சிடலேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.